அவையோர் அனைவருக்கும் எனது வணக்கங்களை உரித்தாக்கிக் கொள்கின்றேன். எங்கள் டாக்டர் கிருஷ்ணமூர்த்தி இருக்காங்க, அவங்க என்னோட தந்தையோட படித்தவர்கள் மாதிரி. அதேபோல் பாலாஜி என்ற என்னோட படித்திருக்கிறார். இது மாதிரி அது மன்னர் சரபோஜி காலம் மட்டும் இல்லாமல் பல்வேறு காலகட்டங்களில் நாம் பலரோடு, அதாவது உங்கள் குடும்பத்தினர்களோடு அவ்வப்பொழுது தொடர்புகள் இருந்து கொண்டிருக்கின்றது. அது மீண்டும் இம்முறை ஒரு மீட்டுருவாக்கமாக உங்கள் முன்னிலையில் வந்து கலந்து கொள்வதில் ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த எஸ்சி நல சங்கத்தின் நிர்வாகிகளுக்கு எனது முதற்கண் வணக்கத்தையும் பாராட்டுகிறேன், நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதாவது நான் எல்லா இடத்துக்கும் போனவன் நமக்கு சொல்கிறேன், தர்மம் தலை காக்கும் என்று கூறுகின்றோம். ஆனால் தர்மம் தலைமுறை காக்கிறது என்பதுதான் உண்மை. இன்னைக்கு ஏதோ முன்னோர்கள் செய்த தர்மத்தின் பலனாக தான் இன்றைய சுதந்திர நாட்டிலும் நாங்கள்லாம் அடையாளம் காணப்படுகின்றோம். அது மாதிரி நீங்களும் பல நற்காரியங்களை, அதாவது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஏன் வந்தோம் என்பது ரொம்ப முக்கியம். அது சரபோஜி காலமாக இருக்கட்டும், பின்னால் நேற்று கூட மைசூர் மகாராணி வந்திருந்தார்கள், தஞ்சைக்கு வெளியூரில் வந்திருந்தார்கள், அப்புறம் அரண்மனைக்கு வந்திருந்தார்கள். இந்த தொடர்புகள் இன்னும் இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் நீங்கள் ஏன் இங்கு வந்தீர்கள், உங்களை எதற்காக இங்கு அழைத்து வந்தார்கள் என்பது ஒரு பெருமைப்படக்கூடிய ஒரு சம்பவம். அதாவது இந்த நாட்டை பாதுகாப்பதற்காக நீங்கள் வந்தோம். அதாவது ஏதோ வந்தோம் வியாபாரத்திற்காகவோ இல்லை ஒரு பிழைப்புக்காகவோ வராமல் இந்த தேசத்தை, ஏன்னா இன்னைக்கு வந்து அவ்வளோ படையெடுப்புகள், அவ்வளோ ஒரு தாக்கம், அவங்களோட கலை கலாச்சாரம் தெய்வீகம் எல்லாமே ஒரு பெரிய தாக்கம் தான் நான் சொல்கிறேன். ராஜராஜன் காலத்தில் வந்து அவன் போனதெல்லாம் அவன் நாடு, அவன் எந்தெந்த நாட்டுக்கு போனானோ அங்கே அவனோட கொடி பறந்தது, அவனோட காட்டாற்று வெள்ளம் போல் அந்த சோழர்கள் ஆட்சி. அப்படி இருந்த காலம் வேறு. நாயக்கர் காலத்தில் அவன் கட்டின பெரிய கோயிலை சுற்றி கோட்டையும் அதுவும் கட்டி பாதுகாக்க வேண்டிய காலகட்டங்கள் வந்துருச்சு. ஆனால் மராட்டியர் காலத்தில் சரபோஜி காலத்துலாம் ரொம்ப கஷ்டம். வெள்ளையரும் ஃப்ரெஞ்சு பிரிட்டிஷ் எல்லாருமே இருக்கான். அப்போ எல்லா ஈஸ்ட் இந்தியா கம்பெனியும் இருக்குது. அவர்கள் கோயிலுக்குள்ளேயே வந்து கோயிலை கேரிசனை உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு நிலைப்பாட்டுக்கு தள்ளப்பட்டது. அப்படிப்பட்ட ஒரு சிக்கலான ஒரு சிரமமான ஒரு காலகட்டங்களில் இந்த தேசத்தை, இந்த பூமியை, இந்த புனித பூமியை, இந்த சோழ மண்ணை பாதுகாப்பதற்காக வந்த ஒரு பெரிய ஒரு வலிமையான ஒரு உன்னத சிந்தனையுடைய உங்கள் மூதாதையர்கள் இங்கு வந்து இந்த நாட்டை காவந்து பண்ண ஒரு பெரிய ஒரு பாரம்பரியத்தின் சொந்தக்காரர்கள். உங்கள் மத்தியில் நான் கலந்து கொள்வதில் மிகவும் பெருமை அடைகின்றேன். இந்த நல்ல விழாவில் தலைவர் அவர்கள், மரியாதைக்குரிய திரு கிரீதரன் அவர்களுக்கும், செயலாளர் ஐயா ராஜேஷ் அவர்களுக்கும், பொருளாளர் திரு டி வெங்கடேஷ் அவர்களுக்கும், கௌரவ தலைவர் திரு ஐயா ஜெயராம் அவர்களுக்கும், துணைத் தலைவர் திரு ரஞ்சித் அவர்களுக்கும், துணை செயலாளர் ஐயா ஜெயபிரகாஷ் அவர்களுக்கும், இந்த பிள்ளைகளுக்கு பாராட்டு சான்றிதழ்கள் வழங்க இருக்கும் ஐயா மகாதேவன் அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கும் அட்வொகேட் சரத் அவர்களுக்கும், திரு வெங்கடேசன் அவர்களுக்கும், திரு உதயகுமார் அவர்களுக்கும், திரு ராஜு அவர்களுக்கும், திருமதி சித்ரா லட்சுமணன் போன்ற அனைத்து இந்த சங்கத்தின் அடித்தளமாக இருந்து இந்த சங்கத்தினை கட்டி காவல் செய்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் வணக்கங்களை உரித்தாக்கிக் கொள்கின்றேன். என்னோடு கூட ராமநாதன் அவர்கள் இன்டாக்ட் கன்வீனியர், அவரையும் எனது வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கின்றேன். யுகாதியை பொறுத்தவரை கேட்டுட்டேன் ஐயா யுகாதி அன்னைக்கு செய்யாமல் இன்னைக்கு சொன்னது எலெக்ஷன் போடுறதுனால. யுகாதி வந்து மராட்டியர்களுக்கும் அன்னைக்கு தான் வருடப்பிறப்பு, உங்களுக்கும் அன்னைக்கு தான் வருடப்பிறப்பு. ஒரு அந்த ஒரு நல்ல ஒரு வருடத்தின் துவக்கத்துக்கு உண்டான நிகழ்வை நீங்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறீர்கள். அதாவது ஒவ்வொரு அந்த ரூட்ஸ், அதாவது நேற்று கூட ஒரு முந்தானத்தை ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட் சொன்னாங்க. அப்போ கேட்டாங்க, சார் ஒரு ரூட்ஸே தெரியலன்னா என்ன சார் பாதியம் வந்துடும்னு. அதான் சொன்னேன், ஒரு மரத்துலேருந்து உதிர்ந்த இலை மாதிரி பறந்து போயிடுவோம். எங்கே போனோம் எதுன்னே தெரியாது. நம்மளோட பெருமையை நமக்கு தெரியாமல் நம்ம வந்து போயிடுவோம். அதனால் வந்து ரூட்ஸ்ங்கிறது ரொம்ப நம்மளோட வேர்கள், நம்ம ஆணி வேர்கள் நம்முடைய இது தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னேன். அதுபோல் நீங்கள் இந்த அளவிலும் அந்த இடையில கூட ஒரு கீழவஸ்தாச்சு அப்படின்னு பண்ணி கோயில் உங்கள் கும்பாபிஷேகத்துக்கு கூட வந்திருந்தேன். அதனால்
ஒரு பெருமையான ஒரு சமூகத்தை சார்ந்த உங்கள் மத்தியில் நான் கலந்து கொண்டு நம்மளுக்கும் இந்த தொடர்பு இன்று நான் ஏதோ வருகின்றேன் விழாவில் நாம் பேசுகின்றோம் உங்களை பார்த்து மகிழ்ச்சி அடைகின்றோம் என்ற ஒரு நிலையை நின்று விடாமல் இது ஒரு துவக்கம். இதை ஒரு தொடர்ந்து இன்னைக்கு நம்ம ஏன்னா நிறைய பேர் வராங்க. இப்போ தஞ்சாவூருக்கு முன்னாடி மாதிரி இப்போ டூரிஸ்ட் அதிகமாக இருக்காங்க. ஆனால் அதிகமாக இருந்தால் கூட இப்போ இங்கே உள்ள வரலாறுகளை இங்கே உள்ள தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆர்வத்தோடு வருபவர்கள் அதிகமாக இருக்காங்க. படித்தவர்கள் அடுத்தது நிறையா விஷயம் அதை நேரத்தை செலவு பண்ணிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சோழா ட்ரையல், நாயக்கா ட்ரையல், ரோமன் ட்ரையல், மராட்டா ட்ரையல், இது மாதிரி நிறைய கியூரேட்டட் டூர்ஸ் நிறைய இது போன்ற ஒரு டூர் வராங்க. அப்படி வரும் நிலையில் நம்மளுடைய இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தர்பார்களில் பார்த்தீங்கன்னா உங்கள் முன்னோர்களின் ஓவியங்கள்லாம் இருந்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் பல மோடி ஆவணங்களாக இருக்கா. ஐயா டாக்டர் கிருஷ்ணமூர்த்தி அவங்களுக்கு தெரியும். பல மோடி ஆவணங்களில் எப்படி ஒரு அரண்மனைக்கும் உங்கள் முன்னோர்களுக்கும் தொடர்பு இருந்தது, யாரெல்லாம் அப்பொழுது இருந்தார்கள், என்ன மாதிரியான பணிகள் எல்லாம் செய்திருக்கின்றார்கள் என்ற பல தகவல்கள் இருக்கின்றது. அதையெல்லாம் நாம் எடுத்து வரும் சந்ததியினர்களுக்கு அவசியம் எடுத்து இயம்ப வேண்டும். அப்புறம் அவர்களுக்கே அந்த ஒரு உணர்வு வரும். இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி இன்னைக்கு நாட்டை பாதுகாக்கிறதுக்கு ஒரு ஆர்மி ஒரு பக்கம் செயல்பட்டு கொண்டிருக்கிறதோ அதுபோல் இந்த நாட்டை பாதுகாக்க நம் முன்னோர்கள் என்ற இந்த நல்ல தகவலை நம் இளைய தலைமுறைகளுக்கு சுவரசையுமாகவும் ஆதாரப்பூர்வமாகவும், ஏன்னா நம்ம ஏதோ இருந்தோம் சும்மா ஒரு பொதுவாக இல்லாமல் எந்த இடத்துல இருந்தோம், என்ன பண்ணோம், எப்படியெல்லாம் இங்கே இருந்தோம், நம் வாழ்க்கை முறை என்ன, எப்படியெல்லாம் நாம் இந்த நாட்டிற்காக பாதுகாப்பிற்காக நம்மளுடைய அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அது ஒரு ஆபத்தான காலம். அதாவது ஒரு சௌரியமான காலத்தில் நாட்டை பாதுகாக்கிறது ரொம்ப சர்வசாதாரணமாக செய்திடலாம். ஆனால் நீங்கள் எடுத்துக்கொண்ட அந்த பொறுப்பு எடுத்துக்கொண்ட காலம் மிக மிக ஒரு சிரமமான ஆபத்து மிகுந்த காலம். அந்த காலத்தில் உங்கள் முன்னோர்கள் இந்த நாட்டை காவந்து செய்திருக்கின்றார்கள். இதற்கு இந்த மண் கடமை உங்களை நன்றியுடன் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறது. அதில் நானும் ஒருவன் என்ற நிலையில் உங்களோடு கலந்து கொள்வது மற்ற மகிழ்ச்சியும் ஏற்கனவே கூடியது போல் இது துவக்கம். இது என்றென்றும் ஒரு தொடர் ஓட்டமாக வாழையடி வாழையாக இந்த இணைப்பு, இந்த பந்தம் அவசியம் தொடர வேண்டும் என்று எல்லாம் அந்த இதை வேண்டி இந்த நல்ல நாளில் உங்கள் அனைவரும் எப்பொழுதும் அவசியம் அரண்மனைக்கு வாருங்கள், நம்முடைய உறவு பந்தங்கள் தொடர வேண்டும் என்ற சாமியான வேண்டுகோளை வைத்து நிறைவு செய்கின்றேன். எனது வாழ்த்துக்களோடு நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.